HMD India Crest series la rendu smartphone launch பண்ணிருக்காங்க. ஒன்னு Crest இன்னொன்னு Crest Max. ரெண்டுமே வந்து 5G smartphones தான். HMD அப்படினு சொல்லும்போது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். HMD இந்த பேர்ல இப்போ இந்தியால ஸ்மார்ட்போன்ஸ் கொண்டு வராங்க. புதுசா Crest series அப்படினு சொல்லும்போது இதுல ஹைலைட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு DIY repairability. அதாவது இந்த ஸ்மார்ட்போனை நம்ம வீட்ல இருந்தே சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரிப்பேர் டூல் கிட் நமக்கே தராங்க. அது மட்டும் இல்ல இது கேமரா சென்ட்ரிக்கோ கூட மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சோனி சென்சாரோட வந்து நல்ல டீடைல்ஸோட நீங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். இது கூடவே OLED panel 33 watt fast charging support இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. மேல Crest Max அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. HMD பிராண்டிங்கும் இருக்கு. பின் பக்கம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டி TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், அதோட ஹைலைட் பாருங்கள், Type C to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதோட 33 வாட் அடாப்டர். ஸோ ஆக்சசரிஸ் ரெண்டுதுலேயும் சிமிலராக தான் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. Crest Max. Crest அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், இது வந்து ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. Crestல வந்து இது மிட் நைட் ப்ளூ கலர், இது கூடவே வந்து ராயல் பிங்க், லஷ் லிலாக் 3 கலர்ஸ் இருக்குது. Crest Maxல இது டீப் பர்பிள் கலர், இது கூடவே ராயல் பிங்க், அக்வா கிரீன் கலர், எல்லாமே வந்து சட்டில் அதே சமயத்தில் வித்தியாசமான கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீப் பர்பிள் ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. விலை வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அதாவது Crest வந்து உங்களுக்கு 6GB 128GB வேரியன்ட் வந்து 14,499. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 12,999 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே Crest Max 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,499 ஆக்சுவல் ப்ரைஸ். கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,000க்கு நீங்கள் வாங்கலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கூடவே பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு குவிக்காகவே அன்லாக் ஆகுது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், Type C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் டூவல் சிம். எதர் நீங்கள் ரெண்டு 5G சிம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செல்ஃப் ரிப்பேர் டூல் கிட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்கான சில ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் பேனல் ஓப்பன் பண்ணணும், இல்லை பேட்டரி சேஞ்ச் பண்ணணும், டிஸ்பிளே உடஞ்சிருச்சு கரெக்ட் பண்ணிக்கணும், USB Type C போட்டு ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்களுடைய சர்வீஸ்க்கே நம்ம கால் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்மளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னாலும் டைரெக்டாக போயும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆனதுலேருந்து அதிகமாக பேசப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிப்செட் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து Unisoc T760 இந்த சிப்செட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது 6 nanometer டெக்னாலஜியில் ப்ராசஸ் பண்ணுது. Clock speed 2.2 GHz, GPU Mali G67, read and write ஸ்பீடுக்கு LPDDR4X RAM, UFS 2.2 ஓட வருது. அதோட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து virtual RAM, அதாவது மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெண்டும் யூனிசாக் சிப் அப்படின்னா எப்படி இருக்குமோ நானும் யோசிச்சேன். ஏன்னா பொதுவாக Unisoc ஒரு யூனிசாக் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் கேட்டகரியில் தான் பார்த்துருக்கோம், அண்டர் 10,000 அப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த சிப் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்கோர்ஸ் நல்லாவே வந்துடுது. 4.5 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தது. அகைன் CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஈவனாக இருந்தது. எங்கேயுமே ரெட் இல்லை, எல்லோ இல்லை, க்ரீன் ஈவனாக இருந்தது. த்ராட்டில் ஆகலை, ஸ்கோர்ஸுமே நல்லா வந்துடுது. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும், ஸ்மார்ட் ஃபோனும் ஹீட் ஆகலை, தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே பண்ணிச்சு. கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தது ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்க்கும்போது. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு இது ஸ்னாப் ட்ராகனோட நான் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 695 விட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இது பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு தான் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமும் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதுலையும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா டவுன்லோட் பண்ணேன். அகைன் லோ செட்டிங்ஸ் தான், ஸ்மூத் அல்ட்ரா HDI செட்டிங்ஸ் தான் கம்பேட்டபிலிட்டி இருந்து. இங்கே ஸ்மூத் அல்ட்ரால கேம் பிளேவும் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கேம் பிளே பண்ண முடிஞ்சது. அங்கங்கே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் ஆனாலுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் லோ செட்டிங்ஸில் கேம் விளையாடுற மாதிரி இருந்தது. யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளோட்வேஸ் இல்லை, ஃபேஸ்புக் அந்த மாதிரி லிமிட்டட் ஆப்ஸ் தான் இருக்குது. அதையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு ஸ்டாக் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு க்ளீன் UI இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். மல்டி டாஸ்கிங்கும் பண்ணி பார்த்தேன். நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அதோட கால் குவாலிட்டியும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கிறதுனால கால்ஸ் கிளியராகவே நீங்கள் பேச முடியும்.
கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் கூகுள் டயலர் அதனால் எதிராளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் போகும். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் 5 5G பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. 5Gயும் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் 4G யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஒரு க்ளீன் யூஐயோட கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆனால் இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் Android 15 வரப்போகுது. ஸோ ஒரு வருஷமாவது OS அப்டேட் இவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் டிஸ்பிளே ரெண்டுமே ஒரே மாதிரி தான். 6.67 inches Full HD + OLED பேனலோட வருது. கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர்னாலும் சரி அவுட்டோர்னாலுமே நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன். யூடியூப்பில் உங்களுக்கு HDR சப்போர்ட்டோட வீடியோஸ் ப்ளே ஆகுது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் என்னவோ தெரியல, Wide 1 L3 சப்போர்ட், HDR சப்போர்ட்டும் கிடையாது. இங்கே OLED பேனல் அதனால் டீப் பிளாக்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கலர்ஸுமே வைப்ரண்ட்டாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்குது. இங்கே பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைல் திக்காக இருக்குது. நாச்சுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் டிஸ்பிளே குவாலிட்டி OLED பேனலில் பார்க்கறது நல்லாயிருக்கு. இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் SD to HD அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளும் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஆடியோ மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. 70-80% வச்சிங்க அப்படின்னா வந்து தெளிவாக கேட்கும். பேட்டரி 5000 mAh 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குது. 0 to 100% வந்து 1.5 மணி நேரம் 1 hour 40 minutesல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேட்டரி ஆப்டிமைசேஷன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் எக்ஸாக்ட் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து டெஸ்டிங் ஆப்ஸ் தான் ரன் பண்ணேன். ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் என்னால் இப்போ ஷேர் பண்ண முடியாது. ஆனால் ட்விட்டரில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் ஆன் டைம் எப்படி இருக்குது, பேட்டரி ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குன்னு அங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருந்தாலும் இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். உங்களுக்கு Crest டூவல் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே Crest Max மெயின் சென்சார் 64 மெகா பிக்சல் சோனி சென்சார், இது கூடவே வந்து 5 மெகா பிக்சலுக்கு அல்ட்ராவைட், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் அவைலபிளாக இருக்குது. செல்ஃபி கேமரா ரெண்டுமே 50 மெகா பிக்சல். கேமராவில் போர்ட்ரேட், நைட் மோட் கூடவே டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷனும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. Crest Maxல வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கிறதுனால நல்ல டீட்டெயில்ஸோட நீங்கள் கிளிக் பண்ண முடியுது. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. அதே Crestல அந்த ஆப்ஷன் இல்லை. அதோட சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து Crestல உங்களுக்கு நல்லா தான் கிளிக் பண்ணுது, ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணுது. Crest Maxல நீங்கள் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சாஃப்டன் பண்ணி பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கு. இந்த பிக்சரில் வந்து பேக்ரவுண்டில் சன்லைட் அதிகமாக இருந்தது. இருந்தாலுமே 2 ஸ்மார்ட் ஃபோனுமே லைட் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணி டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு. இதில் Crest Maxல இன்னுமே நல்லா இருக்கு, லைட் அழகாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் HD டிடக்ஷன்ஸ், பிளர் எஃபெக்ட் எல்லாமே வந்து Crest Maxல ரொம்பவே ப்ரிசைஸாக இருந்த மாதிரி இருக்குது. செல்ஃபி கேமராலையும் 2 இதுலையுமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. Crest Maxல எல்லா ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. பிரைட்டாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, சாஃப்டன் பண்ணி காட்டுது. அதே Crestல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ டோன், வார்ம் டோனில் கிளிக் பண்ண மாதிரி இருக்குது. அதே நைட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். Crest Maxல வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது, நல்லா லைட் கேப்சர் பண்ணி டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, பெருசாக நாய்ஸ் இல்லை. அதே Crestல அதிகமாக நாய்ஸ் இருக்குது நீங்கள் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணும்போது நைட் மோடில். அதே வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஃப்ரண்ட் ரியர் 1080 30 fps நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட நோக்கியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஓசோ ஆடியோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ பிளாக் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருந்தாலும் மேக்ஸில் கேமராஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி லோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து பெஸ்ட்டாக கிளிக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. டீட்டெயில்ஸுமே நல்லாயிருக்கு. அதோட Crest சீரீஸ் மூலமா HMD உடைய கம்பேக் அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்ஃப் ரிப்பேர் டூல் கிட் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவாக இருந்தாலுமே வந்து பேசிக், அதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் இவங்க கொடுத்துருக்கணும். ஸோ HMD உடைய இந்த Crest சீரீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.